கிருபை நல்லது, நம் ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லதே. தேவன் ஆராதனை புரியவரே, அவர் மாறாத கிருபைகள் நமக்கே. தேவன் ஆராதனை புரியவரே, அவர் மாறாத கிருபைகள் நமக்கே. சோதனை வேலை தளர்ந்திட்ட போது தாங்கியே நிறுத்தினீ, ஒருவரும் குறைகள் சொல்லாத படிக்கு அரணாய் மாறினீரே. சோதனை வேலை தளர்ந்திட்ட போது தாங்கியே நிறுத்தினீர், ஒருவரும் குறைகள் சொல்லாத படிக்கு அரணாய் மாறினீரே. நம் ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லதே, நம் ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லதே. தேவன் ஆராதனை புரியவரே, அவர் மாறாத கிருபைகள் நமக்கே. தேவன் ஆராதனை புரியவரே, அவர் மாறாத கிருபைகள் நமக்கே. ஆம் தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவரே, நீர் ஆராதனைக்குரியவர் அப்பா. மாறாத உங்களுடைய கிருபைக்காக ஆண்டவரே முகோடான கொடி ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவரே, நீர் அதிசயங்கள் செய்கிற தேவன் அப்பா, நீர் அற்புதங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. இந்த வேலையில கூட ஆண்டவரே அப்பா, இங்கே நடக்கிற ஆண்டவரே தையல் பயிற்சி 10 மணி பிரிவாக என்னுடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த தையல் பயிற்சி ஆண்டவரே கற்றுக்கொண்டு ஆண்டவரே இன்று ஆண்டவரே அப்பா உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே அப்பா இந்த கூட்டத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வேலையில எங்களை நாங்கள் தாழ்த்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. பேராயர் அம்மாவும் உங்களுடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவங்க தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின்படியாக 1000 மடங்கு ஆண்டவரை அவர்கள் ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே, இந்த திருசபையை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த ஆண்டவரை பட்டம் பெறுகிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, ஆரம்பம் முதல் உம்முடைய ஆண்டவரே அப்பா, ஆரம்பம் முதல் முடிவரை உம்முடைய ஆண்டவரே கிருபை இருக்கும்படியாக, பரிசுத்த ஆவியின் அசைவாடும்படியாக தகப்பனே இந்த வேலையில் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பாடல் ஆராதனை ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையுடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், தொடர்ந்து ஆண்டவர் நடத்துவாராக. அருமையான சுவிசேஷங்கள் மங்கள்ராஜ் ஐயாவுக்கும் இந்த மாதத்தில் 25ஆம் தேதி பிறந்தநாள் வாழ்த்துதல் ஐயாவுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம அவரை கனப்படுத்துவோம். ஐயாவாங்க எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமம் கொடாகொடியால் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அநேக ஆண்டுகளை கூட்டி கொடுத்த தேவன் ஆசீர்வதிப்பார்கள். நமக்கு கரங்களை தட்டி அருமையான தேவ ஊழிய செவ்வாய்க்கத்தில் மிக பொறுப்பாளராக இருந்து செயல்பட்டு வருகிற அருமையான மங்கள்ராஜ் ஐயா கர்த்தருடைய வார்த்தையை நம்மத்தில் கொண்டு வருவார்கள். நாம் அவருக்கு கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியிலே இப்படியாக கடந்து வரும்படியாக இதனுடைய வார்த்தையை உங்களோட பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை நீர் எங்கள் வாழ்நாளில் நீ தந்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளில் கூட தகப்பனே நாங்கள் இப்படி கூடி வரும்படியாக அப்பா, இந்த நாளில் கூட தகப்பனே அப்பா, இயேசு கிறிஸ்துவின் பரலோக ஊழியங்கள் திருச்சபையில் தகப்பனே அப்பா
ஒரு முக்கியமாக தகப்பனே அப்பா டெய்லரிங் கோர்ஸ் முடித்து தங்களுடைய பட்டத்தை பெற இருக்கிறவர்களுக்காக தங்களுடைய வாழ்நாளில் தகப்பனே ஒரு புதிய காரியத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக அவர்கள் காணப்பட இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். அதே போல இன்றைய நாளிலும் கூட தகப்பனே பேராயரம்மா கலாரிட் அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தன்னுடைய புதிய ஒரு ஆண்டிற்குள்ளாக பிறந்த நாளை காணும்படியாக நீர் அவர்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே இன்றைய நாளில் கூட தகப்பனே அப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையில் தகப்பனே நாங்கள் கிறிஸ்தவர்களாக தகப்பனே அப்பா இந்த தபசு காலம் என்று சொல்லுகிற இந்த தகப்பனே இந்த லெந்து காலத்திற்குள்ளாக ஆரம்பத்தில் நாங்கள் இந்த சாம்பர் புதன்கிழமை நாளிலே நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம். தகப்பனே நீர் எங்களோடு இடைப்பட வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே நீர் எங்களோடு பேசுங்க. உடைய கிருபை தயவு கூட இருக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூறும்படியாக கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் அவருக்கு நன்றி செலுத்தும் உறவாக ஒரு 2 கவி நாம் ஒரு பாடலை நாம் பாடுவோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்லுவேன் என்று சொல்லி கர்த்தரை நாம் துதித்து பாடுவோமா? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலத்தால் இடை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர். காலமெல்லாம் காத்தீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. அல்லேலூயா. இந்த நாளில் கூட ஒரு விசேஷித்த நாளில் நம்ம இந்த கர்த்தருடைய சன்னிதானத்திலே கூடி வரும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் இல்லையா. நாளில் நான் ஏற்கனவே சொன்னது போல் 3 முக்கிய காரியம் இல்லையா. நம்ம இந்த டெய்லரிங் ட்ரைனிங்கை முடித்து இந்த நாளில் முதலாவது பேட்ச் இல்லையா, முதலாவது அவங்க பட்டமளிப்பு பெற்று அவங்க கடந்து செல்ல இருக்கிறாங்க. அதே போல் இன்றைய நாளில் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் தபசு காலம் என்று சொல்கிறதான சாம்பர் புதன்கிழமை நாம் அனுசரித்துக் கொள்கிறோம். இன்றையிலிருந்து 40 நாட்கள் நம்ம இந்த லெந்து நாட்களில் கடந்து செல்கிறோம். அடுத்தபடியாக நம்முடைய பேராயரம்மா கலாரெட்டாருடைய பிறந்தநாள்
இந்த 3 காரியங்களை கர்த்தரிடத்திலே ஜெபித்து கர்த்தரிடத்திலே கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறார் என்ற காரியங்களை சில நேரம் நம்ம தியானிக்க இருக்கிறோம் இல்லையா. முதலாவதாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் பரலோக ஊழியங்கள் திருச்சபையில் இதான் ஃபர்ஸ்ட் பேட்ச் டெய்லரிங் யூனிட் வந்து முடித்து வெளியே போகிறாங்க இல்லையா. அவர்களுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும் இல்லையா. ஒரு நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது அதன் மூலமாக நாம் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது இந்த உலகத்துக்குள்ளே நம்ம கடந்து செல்லும் பொழுது அநேகருக்கு நாம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க அழைக்கப்படுகிறோம் இல்லையா. வேதாமத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் பின்பகுதி புதிய ஏற்பாட்டில் 326 பக்கம். ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லையா. இந்த நாளில் இந்த டெய்லரிங் யூனிட்ல டெய்லரிங் படித்து நம்ம சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நம்ம போகிறதுல அது ஒரு முக்கியமான காரியம் இல்லை. இந்த டெய்லரிங் படித்த நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒருவருக்கு ஒருவர் உதவி உள்ளவர்களாக இருக்கணும். நல்லா கவனிங்க. ஏன்னா நீங்கள் இங்கே இருக்கும்போது டெய்லி கிளாஸ் இருக்கும், டெய்லி ஒருத்தர் வந்து உங்களுக்கு ட்ரைனர் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதுக்கப்புறமா நீங்கள் வெளியில் போய் நீங்கள் ட்ரைன் பண்ணி நீங்கள் ஒரு துணியை தைக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும். அப்படி பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், முன்னேற முடியும் இல்லையா. அதுதான் பைபிளில் சொல்லுது, ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். இங்கே இருக்கும்போது ஒரு ஏதாவது நம்மளுக்கு ஸ்டிச் பண்ண தெரியல அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற ட்ரைனர் வந்து சொல்லி கொடுத்துருவாங்க, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம வெளியில் போய் நம்ம தனியாக பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னால் ஒருவருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்க வேண்டும். இங்கே படித்த அனைவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலோசனை கொடுக்கிறவர்களாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறவர்களாக இருக்கணும். அது மட்டும் இல்லாதபடி ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்ன முக்கியமா அப்படின்னா உங்களை போல இன்னும் கற்றுக்க வாஞ்ச இருக்கிறவங்க, கற்றுக்க ஆசைப்படுறவங்கள நீங்கள் என்ன பண்ணணும், இது போன்ற காரியங்களில் கற்றுக்கிறதுக்கு அவங்கள உற்சாகப்படுத்த வேண்டும். அப்படி நீங்கள் உற்சாகப்படுத்தி அவர்களும் தங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டெய்லரிங் அது போன்ற ஒரு காரியங்களை கற்றுக்கொள்றதுக்கு அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம காத்துக்கிறோம் இல்லை. நம்ம ஒருத்தருக்கு நம்ம பெற்றுக்கொண்ட நன்மையை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். மற்றவர்களுக்கும் அந்த நன்மையை நம்ம கொடுக்கிறவர்களாக இந்த நாளில் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அறிந்து கொள்ள முடிகிறது. முதலாவதாக நம்ம ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிறவர்களாக இருக்கணும். நம்ம பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை, நம்ம பெற்றுக்கொண்ட இந்த டேலண்ட்டை நமக்கு மட்டுமே வைத்துக் கொள்ளாதபடி மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும்படி மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படும்படி நம்ம என்ன பண்ணணும், உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அறிந்து கொள்ள முடிகிறது இல்லையா. இது வந்து ஐயா பிளான் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. 1-2 பேர் பேசணும், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருக்கும் முன்னாடி ஷேர் பண்ணணும். நீங்கள் வரும்போது எப்படி நீங்கள் டெய்லரிங்கை கற்றுக்க முடியும்னு நினச்சி வந்தீங்களா, இவ்வளோ நாள் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஐயா அதுக்கு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். 1-2 பேர் பேசுனீங்கன்னா மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா. அப்படியான ஒரு தாளந்து இல்லையா, நமக்கு இல்லாத ஒரு வாய்ப்பை நம்ம பெற்று இருக்கிறோம் இல்லையா. நிச்சயமாக அது வந்து நீங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லும்போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது முதலாவது காரியமாக இதை நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக நம்ம முக்கியமாக இந்த நாளில் நம்ம பார்க்கும்பொழுது இன்றைய நாளில் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த லெந்து காலத்தின் ஆரம்பம் இல்லைன்னா இந்த தபசு காலத்தின் ஆரம்பம் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா. இந்த 40 நாள் நம்ம அநேகர் என்ன பண்ணுவாங்க, உபவாசம் இருப்பாங்க. அநேகர் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் வந்து நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன், நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னு சொல்லி அநேகர் சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 40 நாளோ இந்த குறிப்பிட்ட பீரியடில் மட்டும் நம்ம வந்து நம்மளை ஒடுக்கி கொண்டு அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அவசியம் இல்லை இல்லையா. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பவுமே என்ன பண்ணணும், ஒழுக்கமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி அழைக்கப்படுகிறோம் இல்லையா. வேதாமத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அழகாக ஒரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எடுத்து வாசிப்போம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12-13. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12. ஆதலால் நீங்கள் இப்பொழுது அடுத்த வசனம் படிச்சு
ஆமாம். செய்திற்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஆமாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது இல்லையா? நம்ம விசேஷமாக இந்த ஈஸ்டருக்கு முன்பாக இந்த 40 நாட்கள் நம்ம என்ன பண்ணுறோம்? அநேகர் என்ன சொல்லுவாங்க, நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், நான் வந்து ஒரு வேளை வந்து உபவாசம் இருப்பேன், சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சிலர் வேடிக்கையாக இருப்பாங்க இல்லையா? சிலர் என்ன பண்ணுவாங்க, உலக பிரகாரமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நான் குடிக்க மாட்டேன், சிகரெட் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி 40 நாள் இருப்பாங்க. அந்த 40 நாள் முடிஞ்ச அந்த ஈஸ்டர்லாம் வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்களே. இது வந்து ஒரு ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை காரியம் அல்ல அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். உண்மையான ஒரு இந்த தபசு காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைய காலையில் நான் ஒரு அழகான ஒரு காரியத்தை நான் வாசித்தேன். அதை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். இதை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நம்முடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னேன். இந்த தவ காலம் இல்லைன்னா இந்த தபசு காலம்னா லெந்து நாட்கள் அப்படின்னு சொல்கிறது. இது லெந்து காலம் நம்மை ஒடுக்கும் காலம் அல்ல, ஒடுக்கப்பட்டவர்களை நினைக்கும் காலம் இல்லையா? நாமே ஒடுக்கிறதுக்கு நம்ம வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, நம்மளை விட நலிந்த நிலையில் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்கள நினைக்கிற காலம் என்று சொல்லி. அதே போல் தவ காலம் உபவாசிக்கும் காலம் மட்டுமல்ல, உணவில்லாதவர்களுக்கு உபசரிக்கிறோம் இல்லையா? நம்ம உபவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிடாம இருக்கிறது ஒரு பிரயோஜனம் இல்லை. எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க, அவர்களுக்கு உணவளிக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும் இல்லையா? அதே போல் இந்த தபசு காலத்தில் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, அநேகரை நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்க, நீ அதை செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அநேகரை பிறரை திருத்தும் காலம் அல்ல, தன் குறையை ஆழமாய் உணரும் காலம் இல்லையா? என்கிட்ட என்ன குற்றம் இருக்கு, என்கிட்ட என்ன பாவம் இருக்கு, நான் எதை விட்டு விட வேண்டும் என்று சொல்லி அறிந்து கொள்ளுகிறவர்களாக நம்ம இருக்க அழைக்கப்படுகிறோம் இல்லையா? இப்போ அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அநேகர் இதில் வந்து தங்களை தானே வருத்திக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. இது வந்து அமைதியாக இருக்கிற காலம் அல்ல, இறைவனோடு அதிகமாக உரைவாடுகிற காலம் இல்லை, கர்த்தரோடு இணைந்து இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற நம்ம உறவில் அதிகமாக காணப்படுகிற காலம் அப்படின்னு சொல்லி இப்படியாக அநேக காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில் முக்கியமாக ஒன்று சொல்ல பார்த்தீங்கன்னா, இந்த 40 நாட்கள் மட்டும் இந்த தபஸ் கால பயணம் அல்ல. நம்ம என்ன பண்ணுவோம், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நம்ம கடைசி நாள் மரியந்தும் நம்ம கர்த்தருக்கென்று சாட்சி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அப்போ நம்முடைய உபவாசங்கள் எப்படியாக இருக்கணும், நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்துகிறதாக, வெளியே தோற்றம் மற்றும் இல்லாதபடி, உலகத்திற்காக நம்ம உபவாசிக்கிறவர்களாக இல்லாதபடி, நம்முடைய இருதயத்தை சுத்தமுள்ளவர்களாக, இருதயத்தை பரிசுத்தப்படுத்துகிறவர்களாக, கர்த்தருக்கென்று ஜீவ பலியாக வாழுகிறவர்களாக நம்ம காண அழைக்கப்படுகிறோம் இல்லையா? இது இரண்டாவதாக இன்றைய நாளில் நம்ம முக்கியமாக இந்த 2 நாளை ஆரம்பிக்கிறபடினால, இந்த சாம்பர் புதன்கிழமையாக இருக்கிற நாளில் இதை நம்ம அறிந்து கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறோம் இல்லையா? மூன்றாவதாக முக்கியமாக இன்றைய நாளில் நாம் நம்ம பேராயிரம்மா கலாரிட்டா அவர்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கும்படியாக, பிறந்த நாளை கொண்டாடும்படியாக கூடி வந்திருக்கிறோம் இல்லையா? ஒவ்வொருடைய வாழ்க்கையில் பிறந்த நாள் என்பது ஒரு முக்கியமான ஒரு நாளாக நம்ம கருதுகிறோம் இல்லையா? அது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்நாளில் அடுத்த ஒரு கட்டத்துக்குள்ளாக நம்ம ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? நம்ம இவ்வளோ நாளாக கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்ததாக புதியதாக சில காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக முன்னேறி செல்கிறது தான் ஒரு புதிய ஆண்டு இல்லை? கர்த்தர் நமக்கு செய்த சகல உபகாரங்களே நாம் நினைக்கிறவர்களாக, எண்ணி பார்க்கிறவர்களாக நம்ம இந்த நாளை காணப்பட வேண்டும். அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல ஒரு புது ட்ரெஸ்ஸு, சாக்லேட்டு, கேக்கு அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிவிட்டு நம்ம போய் விடுகிறவர்களாக காணப்படுறோம். அப்படி கிடையாது. இந்த பிறந்த நாள் என்பது கடந்து வந்த பாதைகளை நம்ம நினைக்கிறவர்களாக, கர்த்தர் எப்படி நம்மை கரம் பிடித்து நடத்தி வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஒவ்வொரு வருடமும் புது வருடம் எப்படி நம்ம கொண்டாடுகிறோமோ, எப்படி ஒரு புது வருடத்தை ஆரம்பிக்கிறோமோ, அதே போல் நம்முடைய வாழ்நாளில் இந்த பிறந்த நாள் என்பதும் ஒரு முக்கிய நிகழ்வாக காணப்படுகிறது இல்லையா? இந்த நாளில் கூட பிறந்தநாள் காண்கிற பேராயிரம்மா கலாரிட்டாக்காக நம்முடைய தனி ஜபங்களில், குடும்ப ஜபங்களில் அவர்களுக்காக நம்ம ஜபிக்க அழைக்கப்படுகிறோம் இல்லை? இன்றைய நாளில் கூட அவர்களுக்காக நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசித்து ஜபிப்போம். ஏசாயா புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள்.
சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அல்லேலூயா. இந்த நாளில கூட கர்த்தர் இவ்வண்ணமாக அவருடைய வாழ்க்கையில ஒரு நிச்சயத்தை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு மகிழ்ச்சியை அவருடைய வாழ்க்கையில கொடுக்கும்படியாக நம்ம இன்று நாளில் அவர்களை வாழ்த்தி ஜெபிக்கும்படியாக நம்ம கூடி வந்திருக்கிறோம் இல்லையா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் நம்ம எல்லாரும் கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம். கர்த்தரா இயேசு கிறிஸ்து அவரை நம்ம அறிந்த ஜனமாக காணப்படுகிறோம் இல்லையா. அவராலே நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்படி ஒரு அனுபவத்திற்குள்ளாக வந்திருக்கிற நாம எல்லாரும் எப்படியான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறோம். கலாரிட்டாமாக்கு மட்டும் இல்லை, நமக்காக இந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆனந்த களிப்புடனே பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும் இல்லையா. மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா அநேகர் என்ன சொல்கிறாங்க, சமாதானம் இல்லை. யாரை வேணாலும் கேள்வி பாருங்க, பணம் கோடி கோடியாக இருக்கும், ஆனால் சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சமாதானத்தை, நித்திய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். அதே போல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவர்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் இல்லையா. ஒருவேளை நமக்கென்று சொல்லி ஒருவேளை சத்ருவான அநேக போராட்டங்களை கொண்டு வரலாம். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் போராட்டங்கள், நிந்தைகள், உபத்திரவங்கள் காணப்படலாம். ஆனால் கர்த்தர் இன்று நாளில் சொல்லுகிற காரியம் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் இல்லையா. கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுப்பார், ஒரு ஆரோக்கியத்தை கொடுப்பார், நல்ல சுகம் பலன் ஜீவனை கொடுப்பார் இல்லையா. இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்காருல்ல. அவர் உலகத்தை ஜெயித்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நமக்கு அவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைய நாளில் கூட கலாரிட்டாமாவுடைய பிறந்த நாள் விழாவில், அதே போல் டெய்லரிங் படித்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் முடித்து வெளியில் வருகிற டெய்லர் அந்த பட்டமளிப்பு விழாவில் பங்கு பெறுகிறவங்க, அதே போல் இன்றைய நாளில் இந்த தபசு நாட்கள் ஆரம்பத்தில் இருக்கிற நாம கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஒரு விஷயம் நம்மளை தாழ்த்தி நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரம தகப்பனே, அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். இன்றைய நாளிலே கூட அப்பா நாங்களுடைய சன்னிதானத்தில் கூடி வரவும், வேதாமத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளவும் தேவரே நீர் கொடுத்த சிலாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நித்திய மகிழ்ச்சி, சஞ்சலம் தவிப்பு ஓடிப்போம் சொல்லியிருக்கீங்க. நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும் என்று சொல்லியிருக்கீங்க. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சுவஸ்தரிக்கிறோம். நாள் பிறந்த நாள் காணுகிற தகப்பனே அப்பா பேராயிரமாக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக நீர் அவர்களோடு இருந்தீங்க, அவர்களை ஆசீர்வதித்தீங்க, வழிநடத்தினீங்க. அவர்கள் மூலமாக அநேகருக்கு நீர் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்தீங்க. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் வருகிற ஆண்டுகளே தகப்பனே, இந்த புதிய ஆண்டில் இன்னுமாக நீர் அவர்களுக்கு வைத்திருக்கிற காலங்களில் தகப்பனே அப்போ அநேகருக்கு ஒரு சாட்சியுள்ள ஜீவி வாழத்தக்கதாக நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை நீ தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, போக்கையும் வரத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தில் தகப்பனே அவருடைய கரம் தகப்பனே நீர் அவர்களோடு இருந்து நீர் ஆசீர்வதித்து தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த வேலையில் கூட தகப்பனே அப்பா டெய்லரிங் முடித்து அந்த கிளாஸ் முடித்து தங்களுடைய சர்டிஃபிகேட்டை கிராஜுவேஷனை வாங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் தகப்பனே தாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு உதவுகிறவர்களாக, மற்றவர்களுக்கு சாட்சியுள்ளவர்களாக அவர்கள் மாறத்தக்கதாக நீர் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். தகப்பனே, அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை தங்களுக்கென்று வைத்துக் கொள்ளாதபடி அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஜீவியம் வாழத்தக்கதாக நீர் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு இந்த தபசு காலத்தை குறித்து நீர் பேசினீர். நாங்கள் வெளியரங்கமாக இந்த உலகத்திற்காக அல்லாதபடி தகப்பனே எங்களுடைய பரிசுத்த ஜீவியத்தை சரி செய்து கொள்ளபடி உம்மோடு இருக்கிற உறவை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள தகப்பனே இந்த நாட்களை நாங்கள் செலவிட நீர் உதவி செய்யுங்க. கர்த்தாவே, நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதமான நேரத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கரங்களை தட்டி ஆண்டோடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நல்ல கர்த்தருடைய வார்த்தையை தேவன் நமக்கு இந்த இரவுகளில் கொடுத்தார். ஆமென். இந்த வார்த்தையை கேட்டவர்கள் பாக்கியசாலிகள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளே தேவ ஊழியர் ஜெப ஐக்கியத்தின் தலைவர் பிஷப் ராஜையா அவர்கள் நமக்கு சில ஆலோசனைகள், சில வாழ்த்துதலை நமக்கு தெரிவிப்பார்கள். கரங்களை தட்டி நாம் பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு முக்கியமான அருமையான நல்ல நாள். அல்லேலூயா. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தில் பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர்,
பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இந்த கூட்டம் நமக்கு மாத்திரமல்ல பொதுமக்களுக்கும் உண்டானது. ஆமென். விசேஷமாக இந்த ட்ரைனிங் டேலண்ட்ஸ் ஸ்விம்மிங் கிளாஸ் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வழங்குகிற இந்த நாளில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம், நம்ம எல்லாரும் இது நம்முடைய ஆவிக்குரிய ஆத்மாவுக்குரிய மறுமைக்குரிய காரியம் மாத்திரமல்ல, இந்த விஷயம் நம்முடைய சரீரத்துக்குரிய காரியம். ஆமென். இதை கற்றுக்கொண்டால், இந்த தையல் கிளாஸில் நம்ம கற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கைக்கு அது பலனளிக்கும், வாழ்க்கைக்கு உதவி செய்யும். 2 கணவன் மனைவி நான் அறிந்திருந்தேன். அவர்களுக்கு கணவனுக்கு நல்ல வேலை இருந்துச்சு, மாதம் 40,000 ரூபா சம்பளம் வரும். திடீர்னு அவர் கம்பெனியில் வேலை இல்லைன்னு நிறுத்திட்டாங்க. நிறுத்தின உடனே சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த நேரத்தில் அவங்க மனைவி வாலிப பிள்ளையாக இருக்கும்போது அவர்கள் நல்ல தையல் கல்வி கற்றுக்கொண்டு தைக்க தெரியும். அவங்க உடனே யோசித்தாங்க, வருமானம் இல்லை, நம்ம இந்த தையலை ஆரம்பிக்கலாம், இதிலிருந்து வருகிற வருமானத்தில் சாப்பாடு போகலாம். இருந்த பணம்லாம் காலியாகிட்டு 6 மாதம் அவங்க தைச்சி அந்த கணவன் சம்பாதித்து வைத்த பணமெல்லாம் காலியாகிடுச்சு. இப்போ என்ன செய்யணும், ஒன்றும் ஓடலை. இவங்க தைக்க ஆரம்பித்தாங்க, ஜாக்கெட்டு தைக்க ஆரம்பித்தாங்க, இப்படி ஒன்று ஒன்றா தைக்க ஆரம்பித்தாங்க. அதுலேயே நல்ல வருமானம் வந்துச்சு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 70 ரூபா தைக்க ஆரம்பித்தாங்க. இப்போ 10 நாளைக்கு என்னாச்சு, 700 ரூபா. ஒரு நாளைக்கு 70 ரூபா மாத்திரமில்லை, சில நேரம் 3-4 ஜாக்கெட் கூட வரும். இப்படி 30 நாளும் ஆரம்பிச்சது. அவங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் 5000 ரூபா வரைக்கும் சம்பாத்தியம் பண்ணாங்க. அதை வச்சு அவங்க ஓட ஆரம்பித்தாங்க. இப்போ அவங்க முறைப்படி சில காரியங்களெல்லாம் கற்றுக்கொண்டு, இந்த தையலோட தையல், அவங்க வீட்டுக்காரர் பட்டன் வைக்கிறது, கொக்கி வைக்கிறது, இப்படி சில காரியங்களெல்லாம் சிறப்பாக செய்தார். அப்போ அவருக்கு வேலை கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் பரவாயில்லை, நமக்கு ஆகாரத்துக்கு குடும்பம் நடத்துவதற்கு ஒரு ஆதாரம் இருக்குது அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த தொழில் கல்வி நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக. நம்ம ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிச்சிடுறேன். ஸ்தோத்திரம். மத்தேயு 11:29. இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், வாசித்து முடிச்சிடலாம். உங்களுக்கு யாருக்குமே தெரியும். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். தொடர்ந்து, நான் உங்களுக்கு கற்றுத்தருகிற விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொண்டு என்னிடத்துல நீங்க கற்றுக்கொள்ளுங்க, அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். அவர் சொல்லிக் கொடுக்குற காரியத்தை நம்ம கற்றுக்கிட்டோம்னா ஆறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. இப்போ அதுதான் நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு தொழில் கல்வி, வாழ்க்கை கல்வி, சில காரியங்களை இதில் தையலில் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இது நமக்கு ஆறுதலை தரும், நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மைகளை கொடுக்கும். நாம் மற்றவர்களுக்கும் அதை கற்றுக் கொடுத்தா அவங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் உங்கள் கை பண செலவுக்கு சில விஷயங்களை என்ன செய்யலாம், உங்களாலே நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். ஒன்றுமே இல்லை, எனக்கு ஒரு பேண்ட் ஷர்ட் தைக்கிறதுக்கு 1500 ரூபா 1700 ரூபா கேட்டாங்க ஒரு பேண்ட் ஷர்ட்டுக்கு தைக்கிறது. அப்போ அதை கூட நம்ம ஒரு பேண்ட் ஷர்ட் தைக்கிறது கற்றுக்கொண்டால், சுடிதார் தைக்கிறதுக்கே 2000 ரூபா வாங்குறாங்க சில இடத்துல. சுடிதார் தைக்கிறதுக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே 800 ரூபா வாங்குறாங்க. அந்த ப்ளவுஸ் 3000 ரூபாயா, ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு 800 ரூபா வாங்குறாங்க. இப்படியெல்லாம் பூமியில் சில தொழில் சம்பந்தப்பட்ட சில ரகசியமான காரியங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டு, அதாவது ஒரு ஆளுக்கு பணத்தை கொடுத்து அவங்கள சோம்பேறி ஆகக்கூடாது, தொழிலை கற்றுக் கொடுத்து அவங்க வாழ்க்கையில் நிறைய அவங்களுடைய வசதி வாய்ப்புகள் அவங்களே தேடிக்கொள்வதற்கு ஒரு வழியை காண்பிக்க வேண்டும். கற்றுக்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு என்ன செய்யும், ஆறுதல் தரும். இதுதான் இன்றைய முக்கியமான செய்தியாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றையிலிருந்து உபவாசம் எடுக்கிறவங்க 40 நாள் கண்டினியூவாக வருஷத்துக்கு ஒரு முறை எடுக்கிற உபவாசத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்க. அது உங்கள்
ஆவிக்குரிய நல்வாழ்வுக்கு அது நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு மெடல் கொடுத்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து அவர்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இது கொடுக்கறதுக்கு காரணமாக இருந்த நம்முடைய போதகர் ரெவரண்ட் அருமையான ஸ்தோத்திரம் நம்முடைய பிரின்ஸ் டேவிட் ஐயா சில காரியங்களை சொல்லி முடிப்பாங்க. அதுக்கு நம்ம எல்லாருக்கும் சான்றிதழ் கொடுக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. இந்த விஷயத்தை நம்முடைய சபைக்கு கர்த்தர் கொண்டு வந்ததற்காக எல்லாரும் கரங்களை தட்டி இன்னொரு சபைகளில் முதல்ல நம்ம இங்கே தான் ஆரம்பிச்சிருக்கோம். இனி எல்லா சபைகளுக்கும் இந்த காரியம் போகும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். அநேக சபைகளுக்கு இது உதவியாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம். இந்த நேரத்தில் பாஸ்டர் பிரின்ஸ் ஐயா அவர்கள் சில வார்த்தைகளை சொல்வதற்கு முன்பு ஒரு சால்வை போர்த்தி அவர்களை கிளம்பும்படியாக விரும்புகிறோம். நம்முடைய சபை பேராயர் டாக்டர் ஸ்தோத்ரம் டேவிட் ஐயா அவர்கள், டேவிட் பாண்டியன் ஐயா அவர்கள் சால்வை போர்த்தி கனம் பண்ணுவாங்க. எல்லாரும் கரங்களை தட்டி அவங்க தான் இந்த ஆலோசனை சொன்னாங்க, இதுக்கு ஜெயிச்சாங்க, இதுக்கு சில வழிமுறைகளை சொன்னாங்க. அதனால் அது ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி ஐயா. பிரைஸ் தான். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். உங்களை அனைவரையும் பார்க்கறதுல மிகுந்த சந்தோஷம். சில முகங்கள் பழக்கமான முகங்களாக இருக்கிறபடினாலே ஆண்டவர் உங்களை பார்க்கறதுல மறுபடியும் உதவி செய்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட விசேஷமாய் இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா எதிர்பார்த்தேன். ஆனாலும் சில வேலைகள் நிமித்தம் பாசமாவோட தொடர்பு கொள்ள முடியல. இன்னும் கொஞ்சம் கிராஜுவேஷன் எப்படி பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. நான் அதான் சுற்றி பார்த்தேன். ஒன்றும் எங்கே இந்த ஸ்டிச் பண்ணதெல்லாம் எங்கே காணும். அதுக்கப்புறம் ஒரு கிராஜுவேஷன் ஏன்னா ஒரு கட்டிங்ஸ் எதனா போட்டு நல்ல ஒரு அருமையாக அது ஏதாவது ஒரு பலூனு அல்லது இன்னும் கொஞ்சம் கிராண்டாக அப்படியா அப்படியெல்லாம் இருக்கும். ஓகே, அதனால் இன்னும் கொஞ்சம் நல்ல கிராண்டாக பண்ணலாம். இன்னும் காணவே ரொம்ப சாதாரணமாக இருக்குது அப்படின்னு நினச்சேன். சரி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால் எதை செஞ்சாலும் ஆண்டவர் பெஸ்ட்டாக செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசித்து உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நான் அதிக நேரம் எடுக்க விரும்பலை. தேவன் கடவுள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கிறார்னா, தேவனாக இருக்கிறாரு, அவர் கர்த்தராக இருக்கிறார், அவர் இயேசுவாக இருக்கிறார். சரிங்களா? ஒரே ஒரு அதுக்கு சாட்சியாக ஒரு வசனம் ஏசாயா 9வது அதிகாரத்தில் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானத்தர். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் அப்படின்னா இயேசு நமக்காக பிறந்தார். இயேசுவாக தேவனே வெளிப்பட்டார். கர்த்தத்துவம்னா ஆளுகை செய்கிறவர். வானமாக இருக்கட்டும், பூமியாக இருக்கட்டும், சர்வலோகம் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் தான் கர்த்தர். சரிங்களா? கர்த்தருடைய அந்த வல்லமை அவர் மேல் இருக்கிறது. அவர் பேர் அதிசயங்களை செய்கிறவர், ஒரு ஆலோசனை கொடுத்து அழகாய் நடத்துகிறவர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவருடைய பராக்கிரமுள்ள தேவன், அவர் மகிமையுள்ள தெய்வம், அவர் நித்திய பிதாவாக. இயேசுதான் இந்த இடத்துல நித்திய பிதாவாக. இயேசு பிதாவாக இருக்கிறாரு, குமாரனாக இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். இதை புரிந்து கொண்டால் வேற ஒன்றும் தேவையில்லை. தெய்வம் எல்லாருக்கும் ஒரே ஒருவர். இந்துவாக இருக்கட்டும், நம்ம யார் எந்த பின்னணியை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அவங்க யாருன்னா ஆதாம்னா இருந்து உண்டாக்கப்பட்ட மக்கள், ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து ஆசீர்வதித்த கொடுத்த மக்கள். அதிலிருந்து வம்ச வழியாய் இயேசுவும் அதில் பார்த்தீங்கன்னாக்க அவர் மனுஷனாக வந்தார். அதனால பார்த்தீங்கன்னாக்க ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. இயேசு வார்த்தையாக, தேவனாக, இரட்சகராக, ஆண்டவராக இருக்கிறாரு. ஆனால் அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிற அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு.
ஸோ யார் யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ, இயேசு எனக்காக இந்த பூமிக்கு வந்தார், மரித்து உயிரோடு எழுந்தார், அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம் என்று சொல்லி நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் ரட்சிப்பு உண்டாகும், விடுதலை உண்டாகும், சமாதானம் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும், சாந்தம் உண்டாகும், ஆத்ம ரட்சிப்பு உண்டாகும், பரலோகத்துக்கு ஆண்டவர் கொண்டு செல்வார். ஸோ இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கொடுத்து உங்களுக்கு வேண்டி உங்களுடைய தேவைகளெல்லாம் சந்தித்து உங்களுடைய வியாதிகளெல்லாம் விலக்கி சத்துனுடைய எல்லா கைக்கு விலக்கி உங்களை நல்ல மேன்மையாக இருக்கும்படி உதவி செய்யறார். சின்ன வேலை செய்தாலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த கஷ்டப்பட்டு நீங்க கற்றுக்கொண்டிருக்கீங்க, நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் சிறந்திருப்பீர்கள், நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள், நீங்க அந்த வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. ஏன்னா அந்த ஒரு கஷ்டம் நம்ம ஒன்னொன்னா கற்றுக்கொள்ளும் போது உண்மையாகவே ரொம்ப அருமையான சகோதரி நான் பாராட்டுகிறேன். கர்த்தர் அந்த குடும்பங்களை, அருமையான சகோதரர்கள் அவர்கள் நம்பி இந்த இடத்துல அனுப்பினார்கள். அந்த குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். அருமையான சகோதரர்கள் அவங்க கணவர்கள் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அந்த குடும்பங்கள் அவங்க எல்லாரையும் நாங்கள் மனதார நாம் ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். ஆண்டவர் அவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காரியம் இவர்களோடு கூட இல்லாதபடி இது பல மடங்கு பெருகணும். உங்களுக்கு நிச்சயமாய் சீக்கிரமாக உங்களுடைய தேவைகளை, உங்க விருப்பம் என்னவோ, உங்களுடைய வாஞ்சை என்னவோ, உங்களுடைய மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் நிச்சயமாய் தருவார். நீங்க நினைச்சு இயேசுவே ஒரே ஒரு சின்ன ஒரு இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, அவ்வளவு வேற ஒண்ணும் இல்லை. ஒன்னே ஒன்று அவர் மேல் விசுவாசம் இருந்ததுன்னா நீங்க எல்லாத்தையும் ஜெயிச்சிருவீங்க. கடவுள் உங்களோடு கூட இருப்பாரு. உங்களுடைய கரம் உங்க மேல இருக்கிறது, உங்களுடைய தயவு இருக்கிறது. நீங்க என்ன வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். கையெழுத்து செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தை கொடுத்த அருமையான போதக பிதாக்களுக்கு நன்றி. நன்றி ஐயா. கரங்களை தட்டி நல்ல ஆலோசனைக்காக, நல்ல கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் நன்றி சொல்ல போகிறோம். நன்றி சொல்லுவோம். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்து இந்த தையல் கிளாஸில் கற்றுக்கொண்ட ஒரு 2 பேர் உங்களுக்கு எப்படி 3 நிமிஷம் ஒரு ஆள், ஆமாம், எப்படி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, உங்களுடைய ஒரு காரியத்தை நீங்கள் சொல்லும்படி உங்களுக்கு அழைக்கப்படுகிறோம். நீங்கள் சொல்லலாம். வாங்க. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு சின்ன வயசுலேருந்தே தையல் கிளாஸ் கற்றுக்கணுன்னு ஆசை. ஆனால் நான் படிச்சிருக்கேன். ஆனால் தையல் கிளாஸ் மட்டும் என்னால் கற்றுக்க முடியல. கற்றுக்கணுன்னு ஆசைப்படுவோம், ஆனால் என்னால் கற்றுக்க முடியல. ஏன்னா நிறைய எனக்கு கொஞ்சம் வீட்டில் இருக்க சூழ்நிலையால் என்னால் செய்ய முடியல. கம்ப்யூட்டர் கிளாஸ்லாம் போயிருப்பேன். ஆனால் எல்லாமே படிச்சிருக்கேன். ஆனால் கிளாஸ் மட்டும் என்னால் கற்றுக்க முடியல. ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்து தையல் கிளாஸ் ரொம்ப ஆசை. அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் அந்த இது போயிடுச்சு எனக்கு. ஏன்னா ஏசப்பா ப்ரேயர் அப்படியே போனதுனால எனக்கு அந்த ஆர்வமே, நானே மறந்துட்டேன் அந்த காரியத்தை. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஊழியத்தின் மூலியமாக ஆண்டு அந்த காரியத்தை ஏசப்பா எனக்கு திரும்பவும் நானே மறந்துட்டனால என் ஏசப்பா மறக்கல. அந்த காரியத்தை ஆண்டு என் மூலியமாக ஏசப்பா இங்கே கற்றுக்க உதவி செஞ்சார். அதுக்காக நன்றி. அதே போல் பெடலே மெதிக்க தெரியாது. ஆனால் 3 மாதத்தில் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் தைக்கிற அளவுக்கு ஆண்டு உதவி செய்தார். அதுக்காக ஏசப்பாவுக்கு கொடான்னு உதவி. ஆண்டவருக்கு மாத்திர மகிமை உண்டாகலாம். ஆமென். இன்னொரு வேற என்ன சொல்றீங்களா உங்கள் இதில்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கும் சின்ன வயசுலேருந்தே நிறைய கற்றுக்கணும் அப்படி சொல்லிட்டு ஆசை. அப்போ நானும் காலேஜ் படிக்கும்போது ஒரு கிளாஸ்க்கு போனேன், தையல் கிளாஸ்க்கு. ஆனால் அங்கே நல்லாவே சொல்லிட்டு எல்லாருனாலும் நான் பாதிலே நின்றுட்டேன். அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ தான் இங்கே தையல் கிளாஸ் சொல்லித்தராங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சில் சொல்லித்தாங்க. எனக்கு ஆசையாக இருந்துச்சு கற்றுக்கணுன்ட்டு. ஆனால் வேலைக்கு போயிட்டு இருந்ததுனால கற்றுக்க முடியல. அப்புறம் திடீர்னு வேலை செட் ஆகாததுனால நான் நின்றுட்டேன். அதுக்கப்புறமா தையல் கிளாஸ் கற்றுக்கிறதுக்கு ஏசப்பா உதவி செஞ்சார். ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. அதுக்காக ஏசப்பா நன்றி. சொல்கிறீங்களா அம்மா? சொல்றியாப்பா? வைக்கப்படாது அம்மா. அவங்க கொடுங்க, வாங்க. சும்மா 2 வாரம். ஆரம்பம் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கிறீங்க? வாங்க. சும்மா 2 வாரம். எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். என்னம்மா நீங்கள் சொல்கிறீங்களா? அதாவது
தெரியாததான் நாங்கள் வந்தோங்க. இப்போ வந்து ப்ளவுஸ் தைக்கலாம் நல்லா கற்றுக்கிட்டோம். சுடிதார், பாவாடை எல்லாமே தைக்க கற்றுட்டோம். இங்கே வந்ததுனால தான் எல்லாம் நாங்கள் கற்றுக்கிட்டோம். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அழகாக டீச்சர் நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க, பாஸ்டர் அப்பாவும் நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க. அதனால் நாங்கள் தெளிவாக அழகாக தைக்க கற்றுக்கணும். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் வீட்லேயே இப்போ வந்து வேலை செய்கிற மாதிரி எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால் ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் இந்த கொடுத்ததுக்காக எனக்கு எல்லாருக்குமே ஒருத்தர் சொன்னாலும் இன்னொருத்தர் கர்த்தருடைய ஞாபகத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு வந்து ஓரளவுக்கு பெடல் தான் மெரிக்க தெரியும், அதை தாண்டி எனக்கு எதுவுமே தெரியாது. இருந்தாலுமே நான் நைட் ஷிஃப்ட் போயிட்டு இருந்தேன். ஆனால் காலையில் வர்றதுக்கு எனக்கு கர்த்தர் உதவி செஞ்சார். நான் இத்தனைக்கும் தூக்கத்தை விட்டுட்டு நான் வந்து கற்றுக்கிட்டேன். அது எனக்கு போஜனமாக இருந்தது. கர்த்தருக்கு போடான்னு பிடிச்சது. கருணை ஆண்டவர் நாமத்தில் அருமையான இது வந்து நம்ம இடத்துல வந்திருக்கிற பிரின்ஸ் ஐயா தான் என்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குது, வாய்ப்பு வந்தால் நீங்கள் செய்வீங்களா அப்படின்னு கேட்டார். ஐயா முதல்ல நீங்கள் வாய்ப்பு வந்தால் என்ன பண்ணுங்கள் சொல்லுங்கள், அதை செய்வோம் அப்படின்னு அவர் மூலமாக இந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்தார். நான் சொன்னேன், டீச்சர்கிட்ட சொன்னேன், மற்றவங்க கற்றுக் கொடுக்க போனால் நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடாது. மற்றவங்க கண்டிஷன் பண்ணுவாங்க, திட்டுவாங்க, தேவையில்லாத காரியங்களை பேசுவாங்க. ஒரே அடிப்படை அன்பின் அடிப்படையில் தான் கற்றுக் கொடுக்கணும். கற்றுக்கிறாங்களோ இல்லையோ யாராக இருந்தாலும் சரி, அவங்கள என்ன பண்ணக்கூடாது, மிரட்டக்கூடாது, உருட்டக்கூடாது, தெரியலன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் அவங்கள கரெக்டாக என்ன பண்ணுங்க, அன்பின் அடிப்படையில் உங்கள் மூலமாக ஆண்டோடைய அன்பு வெளிப்படணும். அப்படி நீங்கள் கற்றுக் கொடுங்க அப்படின்னு அழகாக சகோதரி விஜய் வந்தாங்க, அழகாக சொல்லிக் கொடுத்தாங்க. அப்புறம் சீதா மாலை நேரத்தில் அவங்களும் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. ஆமாம் டீச்சர் ஒரு நிமிஷம் நீங்கள் ஏன்ச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு கை ஆண்டவர் மூலமாக நன்றி சொல்லி உங்களுக்கு ஒரு கை தட்டுவோம். ஆமாம் நன்றி வந்து கற்றுக் கொடுத்ததுக்கு தொடர்ந்து நீங்கள் ஆண்டவருடைய பணியை செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமாம் கர்த்தர் நல்லவர். இது வாங்கி கொடுத்த அருமையான ஐயாவுக்கு, அது மாத்திரமல்ல மிக முக்கியமாக நம்முடைய பிஷப் ராஜ ஐயா அவர் சொன்னார், முதல்ல கற்றுக்க சொல்லுங்கள், சர்டிஃபிகேட்டெல்லாம் வந்து அழகாக நல்லா பண்ணிடுறேன் கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. அதே அவர் சொன்ன வாக்கை மாறாமல் என்கிட்ட ஒரு பைசா கூட இது வரையும் கேட்கல. நானும் அதை கொடுத்து என்னன்னு அவர்கிட்ட கேட்கல. ஏன்னா அல்லையிலே சொல்லுங்களேன், என்கிட்டையும் இல்லை. ஆமாம் கர்த்தர் கொடுத்தா இன்னும் அதிகமாக செய்ய, என்கிட்ட கொடுத்த வரையும் நான் செய்கிறேன், அவ்வளோதான். ஆமான்னு சொல்லுங்களேன். அவர் அழகாக அவங்களுக்காக சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி அவருடைய காரியங்களை ஆண்டவருக்கு மகிமையாய் இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்கும்படி வாஞ்சித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல சுவிசேஷர் மங்கள்ராஜ் ஐயா, தாமோதரன் ஐயா, ஜோசப் சரவன், என்னுடைய சகோதரர் அருமையான ஐயா வேதராஜ் ஐயா, விக்டர் வீரமணி, சபை மக்கள் எல்லாம் நீங்கள் வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் நன்றி. விசேஷமாக இன்றைக்கு என்னுடைய மனைவிக்கு பிறந்த நாள், அவர்களையும் நீங்கள் ஆசீர்வதித்து உங்களுக்கு நாங்கள் சிறிதளவோட ஒரு ஆகாரத்தை செஞ்சுருக்கிறோம். அதை இருந்து சந்தோஷப்பட்டு நீங்கள் தொடர்ந்து இந்த காரியெல்லாம் முடிந்த பிறகு அமைதியாக இருந்து சாப்பிட்டு எங்களை ஆசீர்வதித்து போகும்போது உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆமாம் ஆமாம் அதை காட்டுங்களேன். சரி கடைசியாக நீங்கள் அதை ஃபோட்டோ பிடிச்சிக்கலாம். சரி இப்போ அடுத்தது நம்ம ப்ரோக்ராமுக்கு நேராக செல்வம் பிஷப் ராஜ் ஐயா சார் என்னுடைய சகோதரர்கள் அவருக்கு தொடர்ந்து இருக்கிற எல்லா அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குற காரியங்கள் எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்து பிடிச்சிருக்கீங்க. அல்லேலூயா. ஒரு 3 அலையிலே சொல்லுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. அதிகம் நம்ம தைச்சி கலைச்சிட்ட மாதிரி இருக்குது, அதனால தான் கொஞ்சம் அல்லேலூயா சொல்கிறோம். அல்லேலூயா. வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். பெண்கள் நாட்டின் கண்ணுன்னு சொல்லுவாங்க. பெண்களுடைய வளர்ச்சி சமுதாயத்தினுடைய வளர்ச்சி. பெண்கள் வந்து ரொம்ப முக்கியமானவங்க ஒரு குடும்பத்துக்கு. அவங்க எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை அவங்க அவ்வளோ ஆசீர்வாதமாக பார்த்துக்குவாங்க. அவங்க கணவரையும் பிள்ளைகளையும் அவங்களுடைய சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாரையும் பார்த்துக்குவாங்க. அதனால் பெண்கள் இன்றைக்கு இந்த நாளில் நல்ல ஒரு அருமையான காரியத்தை, தையல் கலை, இந்த கலை எல்லாருக்கும் கிடைக்காது. கடவுள் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு இலவசமாக இதை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். நம்ம அதுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இன்றைக்கு இந்த சர்டிஃபிகேட்டை பெற்றுக்கொள்கிற எல்லாருக்காகவும், இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிற பாஸ்டர் ஐயா, பிஷப் ஐயா எல்லாருக்காகவும்
விசேஷமாக இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற என்னுடைய அண்ணி பேராயர் அம்மா அவர்களுக்காகவும் நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய திருக்குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த மாலை வேளையில் வருகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, இவ்வளவு நேரமாய் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நீர் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறீரப்பா. அன்றைக்கு சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணும்போது கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மீது வந்து இறங்கியிருந்தார் என்ற வார்த்தையின்படி அதற்கப்புறம் தாவீதை கொண்டு அநேக பெரிய காரியங்களை செய்தீர் ஆண்டவரே. அவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாகவும் யூதயா தேசத்துக்கு ராஜாவாகவும் உயர்த்தினீர். அதே அபிஷேகத்தின் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே இந்த நாளிலும் சுவாமி இந்த தையல் கலையை பெற்றுக்கொண்ட ஆண்டவரே ஒவ்வொரு மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவீராக என்று செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு விசேஷமாக பிறந்த நாளை காண்கிற பேராயர் அம்மா அவர்கள் மீதும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இப்பொழுது இறங்கி வரட்டும் ஆண்டவரே. தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் காப்பாற்றினார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து உயர்த்தினது போல, ஆபிரகாம் மறைந்ததுக்கு அப்புறம் அவருடைய மகன் ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் ஆண்டவரே ஒவ்வொருடைய தலையிலும் இந்த வேலையில வந்து இறங்கட்டும் சுவாமி. உம்முடைய ஆசீர்வாத மகிமை ஒவ்வொரு மீதும் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. மனதார நீர் ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே இவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்னம்மா லாஸ்டா மெடலுக்காகவும் சான்றிதழுக்காகவும் இது மற்றவர்கள் வாங்கி வீட்டில் வச்சுட்டு போகிற மாதிரி இல்லாமல் வாழ்க்கையில் உண்மையிலே அது பிரயோஜனப்படணும். அவங்க அதை உண்மையாக செய்து அது நிமித்தம் அவர்களும் சம்பாத்தியம் பண்ணணும், மற்றவங்களுக்கு இது சொல்லிக் கொடுத்து ஒரு வாழ்க்கை வழிமுறையை காட்டணும். இது நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வாங்கிறதுனால அவருடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதம் நம்ம சொல்லுவோம். பப்ளிக்கில் பொதுமக்கள் சொல்லுவாங்க, அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க. எதாக இருந்தாலும் தேவன் கொடுக்கணும். அதுக்காக நம்முடைய பேராயர் டாக்டர் நம்முடைய துணைத் தலைவர் வேதராஜ் ஐயா அவர்கள் அந்த காரியத்துக்காக ஆசீர்வதித்து ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். பரிசுத்தமும் அன்புகள் நிறைந்த அன்பின் தகப்பனே, வேலை செய்யாதவன் உணவு உட்கொள்ளக்கூடாது என்ற வார்த்தை உண்டு. இந்த கலையை தெரிந்து கொண்டு இந்த வேலையை தெரிந்து கொண்டு குடும்பத்தை நடத்தும் அநேகருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும். இதை அருளினவர்கள், இதில் பங்கு வகித்தவர்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இது அனைவருக்கும் பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் பலப்படுத்தி காத்தோம். இயேசுவின் நாமத்தில் பிதா. எங்களோட கண்களை மூடுவோம். எங்களை அதிமானிசி அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான அண்டவே மாலை கூட்டத்துக்காக நாங்கள் செபிங்க ராஜா. அண்டு இந்த டெய்லர் கிளாஸுக்கு அன்று ஒவ்வொரு பிள்ளைகளும் கற்று அண்டை தேர்ச்சி பெற்று அண்டரே சர்டிஃபிகேட் வாங்க போகிறாங்க, அந்த மெடலையும் வாங்க போகிறாங்க. பரிசுத்த ஆவியானவரும் ஏசப்பாவும் இந்த இடத்துல இறங்கி பலத்த சத்தமாக அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் மூலமாக ஆட்சேபி ராஜா. இந்த இடத்துல எத்தனை பேர் வாங்குறாங்களோ அடுத்த வாட்டி இதுக்கு மேலே பல மடங்கு ஆண்டவரே டெய்லர் கிளாஸுக்கு பயன்பட உதவி செய்யுமா ஆட்சேபி ராஜா. துதி கன மகிமை ஒவ்வொருவருக்கு செலுத்துறோம். ரட்சகரும் மீட்பரும் இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றோம். பிறகு அதை வாங்கின பிறகு நீங்கள் தைச்ச எல்லாத்தையும் லைனாக நின்று கொஞ்சம் காமிச்சிடணும். ஏன்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதுக்கு பிறகு நம்ம முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஆண்டவருக்கு மகிமை செலுத்தணும். கேக் கட் பண்ணி அம்மாவுக்காக வச்சோம். சரி, எந்திரிச்சிருங்க, எல்லோரும் எந்திரிச்சிங்கன்னா ஆமாம். ஐயா வந்து பேர் ஒரு சர்டிஃபிகேட் பிஷப் அம்மா 2 பேரும் வாங்க, பேராயிரமா 2 பேரும். ஆமாம், இல்லை மெடல் வந்து நம்ம போடக்கூடாது, அவங்க பிஷப் அம்மா லேடிஸ் தான் போடணும். சரி.
இல்லை இப்படி வாங்கிட்டு இப்படி போகிற மாதிரி பண்ணுங்க. வாங்கிட்டு இப்படி போகிற மாதிரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. ஆமாம் சார். நான் இப்போ நான் பேர் வாசிக்கும்போது நீங்கள் இந்த சைடில் வந்துட்டு சர்டிஃபிகேட் வாங்கி இப்படி இந்த பக்கமாக இறங்கி இல்லை கரெக்டு. அவங்க ஃபஸ்ட்டு மட்டும் தான் சர்டிஃபிகேட் மெடல் போடுவாங்க. இல்லை மெடல் கூட அவங்க தான் சரி. இப்போ நம்ம ஒவ்வொரு பேரை வாசிக்கும்போது நீங்கள்